டயக்ராஃப்னா 2 லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்துட்டு ஒன் சவுண்டை கொடுக்கும். ஓகே தானே? ஓகேவா? அந்த 2 லெட்டர்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஓகே, அந்த 2 லெட்டர்ஸ் வவலாவும் இருக்கலாம், கான்சனண்டாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம வவல் வச்சு பார்க்கலாம். ஓகே, ரெண்டு லெட்டர் சொன்னேன்னா 2 லெட்டர் சேர்ந்து ஒரு சவுண்டை தான் கொடுக்கும். நம்ம முன்னாடி படித்த மாதிரி தனித்தனியான சவுண்ட்ஸை கொடுக்க முடியாது இங்கே. ஓகே தானே? இதுக்கப்புறம் ரெண்டு வவல் ஒன்றா சேர்ந்து வரும்போது அந்த அ ஏ இ ஆ இந்த சவுண்ட்ஸை நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே தானே? வேர்ட்ஸை பார்க்காம படிக்க கூடாது. புரிஞ்சா? எப்போவுமே வேர்டை கம்ப்ளீட்டாக பார்க்கணும். முன்னாடி படித்த மாதிரி டேரெக்டாக இருக்காது. ஓகே, ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் டேரெக்டாக இருக்கும். அப்போ நீ ரெகுலர் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ 2 லெட்டர்ஸ் ஒன்றா கம்பைன் ஆகிற மாதிரி இருக்கோ அதை நீ பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்லேருந்து டேரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லுக் த வேர்ட் கம்ப்ளீட்லி. ஓகே, காட் இட்? தென் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? இது புரிஞ்சா? இப்போ 2 லெட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து வரும் அப்படின்னா அது எப்படி வேணா இருக்கலாம். ஏ பக்கத்தில் ஐ இருக்கலாம், ஏ பக்கத்தில் இ இருக்கலாம், ஓ பக்கத்தில் ஏ இருக்கலாம், ஐ பக்கத்தில் இ இருக்கலாம், இ பக்கத்தில் ஐ இருக்கலாம். புரியுதா? இதில் எப்படி வேணா இருக்கலாம். சரியா? எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த காம்பினேஷனில் இருந்தாலும் அந்த காம்பினேஷனில் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதுதான் உனக்கான சவுண்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏ ஐ ஒன்றா சேர்ந்து வருதுன்னா இப்போ இதுக்கு என்ன சவுண்டாக இருக்கும்? ஷார்ட்டாக சொல்லக்கூடாது, லைட்டாக ட்ராக் பண்ணி சொல்லணும். ஏ ஏ அப்படின்னு சொன்னா அது முன்னாடி நம்ம லெட்டர் ஈயோட சவுண்ட் பார்த்தோம்ல, ஏ அதுக்கு போகுது. சரியா? நீ சின்னதா சொன்னீங்கன்னா ஈ சவுண்டுக்கு போயிடும். நீ சொல்றதே அப்படிதான் சொல்ற. ஓகே, அப்படி சொல்லாம ஏவை லைட்டா சின்னதா ஓகே டிராக் பண்ணிக்கோ. ஏ இப்படி சொல்லு. இப்போ ஏ பக்கத்துல ஈ இருக்கு அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன சவுண்ட் சொல்லலாம்? இப்போ ஓ பக்கத்துல ஏ இருந்தா இதுக்கு என்ன சவுண்ட் சொல்லலாம்? ஓ.